அனைவருக்கும் காலை வணக்கம். ஹாப்பி சண்டே. இன்னைக்கு பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் சொல்றேன். ஏன்னா தனித்தனியா நிறைய பேர் மறந்துடுறேன், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மறந்துடுறேன். ஸோ அதனால தினமுமே இனிமே அந்த பழக்கத்தை வளர்த்துக்கணும், நல்ல விஷயங்கள்லாம் வளர்த்துக்கணும் அப்படின்னு இனிமே வந்து தினமுமே பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்குலாம் ஒரு வாழ்த்து சொல்லிட்டு நம்ம டேவை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு வந்து காலையில 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சேன். எப்பவுமே 5 மணிக்கு எழுந்திரிச்சா சில வேலைகள்லாம் முடிச்சுட்டு நம்ம வாக்கிங் போயிட்டு வந்து அதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும். சண்டே மட்டும் லீவு, நம்மளும் லீவ் எடுக்கணும்ல. ஸ்கூல் லீவு, ஆஃபீஸ் லீவு, நம்ம மட்டும் என்ன டெய்லி வேலை செய்கிறோம்ல. சண்டே லீவு சொல்லிட்டு சமையல் கட்டுக்கு லீவ் விட முடியாது. ஸோ வாக்கிங்க்கு லீவ் விட்டுட்டு 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிடுமே சொல்லிட்டு 6 மணிக்கெல்லாம் மார்க்கெட் போனோங்க. நீங்க 10 மணிக்கு போனாலும், மத்தியானம் 1 மணிக்கு போனாலும், காலையில 5 மணிக்கு போனாலும் அதே கூட்டம் தான். கியூல போற மாதிரியே தான் ஒரு ஃபீல் எங்க சைதாப்பேட் மார்க்கெட்ல. செம்ம கூட்டம். போறதுக்கு முன்னாடி ஷீலா மீன் தான் வாங்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. நாட்டாரம்மாக்கு காவலை மீனை வாங்கிட்டு அப்படியே ஷீலா மீன் வாங்கிட்டு வந்தேன். சிக்கனும் வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன ஹைலைட்னா, ஷீலா மீன் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இன்னைக்கு அவங்க வீட்டுல இல்ல. வீட்டுல இல்லாத போதுதான் அந்த ஷீலா மீன் வாங்குற வாய்ப்பே அமையுது. என்ன பண்றது, வந்தாச்சு. நல்ல வேலை. இந்த சண்டே அப்படின்னா கொஞ்சம் லேட்டா குளிக்கிறது தான் நம்மளுக்கு பெஸ்ட். ஏன்னா மீன் மார்க்கெட்டாங்க, என்ன சொல்றது, மீன் மார்க்கெட் மாதிரியா இருந்துச்சு. அவ்வளோ கூட்டம். எந்த ஞாயிற்றுக்கிழமை போனாலும் ஏன் தான் அவ்வளோ கூட்டம் இருக்கு அப்படி தெரியல. நல்ல வேலை காலையிலேயே போயிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. காலையிலேயே வெயில் வந்து சூரிய பகவான் வந்து எட்டி பார்த்துட்டாரு. இன்னைக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்தேன் இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா, ஒரு கொடுமை. மீன்லாம் வாங்கிட்டு வெளில வந்தேன். நம்ம வழக்கமா கீரை வாங்குற அக்கா இருக்காங்க. அவங்க வந்து தூதுவளை, முடக்கத்தான், நாட்டு கொய்யா இதெல்லாம் வச்சிருப்பாங்க. சரி, அவங்கள கொஞ்சம் வீடியோ பிடிச்சி உங்ககிட்ட காமிக்கலாம்னு நினைக்கும் போது போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ஒரு போன்ல வந்து சார்ஜ் இருக்கான்னு தெரியாம கூட எடுத்துட்டு போயிட்டேன் போனை. ஸோ அதனால அவங்கள காமிக்கல. மீனை மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு ஓடி வந்துட்டேன். வாங்க. ஆமா, மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன். எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. மீன் சூப்பரா இருக்கா? சாலை மீன். இந்த சாலை மீனை தவிர வேற எந்த மீனையும் இவங்க சாப்பிட மாட்டாங்க. சாலை மீன் வந்து நம்ம நாட்டாரம்மாக்காக வாங்கிட்டு வந்தேன். 1 கிலோ வாங்கிட்டு சொன்னீங்களா, அவங்களுக்கு 1 கிலோ வாங்கிட்டு வந்தாச்சு. நம்மளுக்கு வந்து 200. நம்மளுக்கு வந்து என்ன தெரியுமா, ஷீலா மீன் வாங்கிட்டு வந்தேன். ஷீலா வெட்டியே வாங்கிட்டு வந்துட்டேன். சரி, இப்ப வந்து குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறமா குழம்புலாம் ரெடி பண்ண போறேன். வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. சில பல விஷயங்களை சொல்லக்கூடாது. வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். இப்ப வந்து குளிச்சுட்டு வந்து குழம்பு வைக்கலாம். குழம்பு நார்மல் தான் இன்னைக்கு. நார்மல் மீன் குழம்பு. நான் எப்பவுமே அரைச்சி ஊத்தி எல்லாம் வச்சிருவேன்ல, அதுதான். ஸோ அதனால நாங்க சென்னை பாஷையில சொன்னோம்னா ஒரே கவுச்சிப்பா. ஒரே கவுச்சிப்பா. ஆனா நாங்க நல்லா சாப்பிடுவோம்ப்பா. அதனால குளிச்சுட்டு வந்துட்டு சமைக்கலாம். சரியா? ஓகே. இப்ப வந்து நாட்டாரம்மா வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு சால மீன் குழம்பு வைக்க போறாங்க. நான் வந்து எங்க வீட்டுல ஷீலா மீன் குழம்பு வைக்க போறேன். வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம எல்லாரும் பாக்கணும். சரியா? பாக்குறவங்களுக்கு லதாமா ஒரு சாக்லேட், எனக்கு 2 சாக்லேட். ஏன்னா இப்ப நான் என்னோட வீடியோ ஷூட்டை முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போனோம். சால மீன் குழம்பு எப்படி கொதிச்சிட்டு இருக்குன்ட்டு வீடியோ ஷூட் பண்றதுக்கு. சரியா? அதனால அவங்கதான் எனக்கு சாக்லேட் தரணும், நான் அவங்களுக்கு தரக்கூடாது. இனிப்பு நிறைய சாப்பிட மாட்டேன்ல, நான் சாப்பிடுவேன் நிறைய. நீங்க வேற எனக்கு ஏதாவது சுகர்னு சொல்லிட்டு போறாங்க. எனக்கு பிடிக்காதுன்றத சொல்லணும்ல. நீ நிறைய ஸ்வீட் அதிகமா சாப்பிட மாட்டாங்க, பிடிக்காது சொல்லணும். நீ ஸ்வீட் சாப்பிட மாட்டல அப்படின்னா ஐயோ சுகர் வந்துச்சா, ஏற்கனவே பாட்டின்னு சொல்றாங்க, சுகர் வந்துச்சா சொல்லுவாங்க. சோ அதனால வீடியோ வந்து காமெடியா ஃபன்னா டெய்லி vlog இனிமே இருக்கும். சரியா? டெய்லி நம்ம வீட்டுல vlog இருக்கும். ஃப்ரீயா இருக்கும் போது பார்க்கணும், பார்த்துட்டு என்ஜாய் பண்ணணும். சரியா? எந்த சோகமான விஷயங்களும் நம்ம vlogல இருக்காது. முழுசா ஒண்ணு தூக்கி போட்டுருங்க, சுடு தண்ணியில வேகட்டும். சரியா? ஆமா. போயிட்டு இப்ப குழம்பு வைக்கிறீங்க. குழம்பு இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க வந்து என்ன சொன்னீங்க, நீங்க தான் இப்ப வந்து வாக்கு குத்துருக்கீங்க. நம்ம வந்து லதாமா வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா சாக்லேட் சொல்லிட்டு, இப்ப நான் ஷூட் பண்ண வரணும்ல, எனக்கு 4 மீன் ஃப்ரை பண்ணி எடுத்து வைக்கணும். பிளேட் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவேன். சரியா? குழம்பு வைப்பானா? குழம்பு எனக்கு வேண்டாம். நான் எங்க வீட்டுல குழம்பு வைக்கிறேன். உங்க குழம்பு எனக்கு எதுக்கு? 4 மீன் வறுத்துக்கு தட்டுல நீங்க தான் ஐடியா கொடுத்தீங்க. எனக்கு இங்க பாருங்க, நான் வந்து இதுக்கெல்லாம் காரணம் இல்ல. நான் சாக்லேட் தரேன், கிஃப்ட் தரேன் சொல்ல. அவங்க தான் சொன்னாங்க வீடியோ பாத்தீங்கன்னா சாக்லேட் தருவேன். சோ நீங்க மீன் வறுத்து எனக்கு வச்சீங்கன்னா தான் இன்னைக்கு ஷூட்டிங் நடக்கும். இல்லைன்னா ஷூட்டிங் கேன்சல் ஆயிடும். கிளம்புங்க. நான் தான் கூப்பிட்டேன் உங்களை. மாங்காவை பாத்துறேன் ஜன்னல் வழியா. நீங்க தெரியல, கொஞ்சம் பின்னாடி போங்க.
நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். நில்லுங்க, இப்ப சொல்லுங்க. நான் தான் கூப்பிட்டேன். நான் இந்த ஜன்னல் வழியாவே பார்த்துட்டேன் மாங்காவை. ஓஹோ ஏம்மா சீடியாச்சு நீங்க அது எப்படி வந்து எனக்கு சின்ன மாங்காய் கொடுத்துட்டு உங்களுக்கு பெரிய மாங்காய் கொடுக்கலாம்? ஏய் சுமித்ரா, ஒழுங்கா கீழே வந்து பதில் சொல்றேன். எனக்கு மாங்காய் சின்னதா வந்திருக்கு, அவங்களுக்கு பாரு எவ்வளவு பெரிய மாங்காய். என்னையோட பசா ம், 1 கிலோ மேல அவங்கள விட பெருசா இருக்கு மாங்காய். நான் வேற சாப்பிட்டுட்டு இருக்கேன், இல்லைன்னா இப்பயே ஃபைட் பண்ண வந்துருவேன் மாடிக்கு. சாப்பிட்டீங்களா? இல்லம்மா இப்படியே சுத்துங்க, நீங்க சீக்கிரம் சமைச்சிருவீங்க. சமையல் பண்ணிட்டீங்களா? சோத்த அடுப்பு வச்சிருக்கேன், புளியெல்லாம் நனைய போட்டாச்சு. அதுக்குள்ள மாங்காவை பார்த்துட்டு ஓடி வந்துட்டீங்க. வாங்க. இல்லம்மா மீன் தலையை எடுத்துட்டு ம், பூனைக்கு வைக்கிறதுக்கு சுட்டி அது குப்பட பாட்டு அங்க வைக்கிறதுக்கு முறத்தோட அப்படியே எடுத்துட்டு வந்தேன். அப்பதான் நல்லா அங்க இருந்து கூப்பிட்டு அடுத்த வாட்டி நல்லா கடிக்கும், அடுத்த வாட்டி நல்லா கடிக்கும்ட்டு தலை வைக்க வந்தீங்க. மீனா கல்யாணா மீனுமான்னு ம் அதான் இந்த நான் ஆமான்னு ம் மாங்காய் போட்டு வைப்பீங்களா நம்ம வேணுமான்னா ம். வேணும்னா மேல வாங்கன்னா சரிம்மா. ஒரு சாதா விஷயத்த மாங்காய் கொடுக்க மேல கூப்பிட்டுது, நான் போயிட்டு வந்தேன்னா முடிஞ்சிட்டு இருக்கோம். இப்ப என்ன அதுக்கு அவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ற நேரத்துல நேரம் குழம்பு வச்சிருக்கோம். கிளம்புங்க. ஃபர்ஸ்ட் மீனெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு மீன் குழம்பு தாளிச்சு விட்டுட்டேன். நல்லெண்ணெய், கடுகு, வெந்தயம், மிளகு எல்லாமே அரைச்சி போட்டுருவேன். வெங்காயம் தக்காளிலாம் புளிக்கரைசலோடய சேர்த்து போட்டுருவேன். நார்மலாக வைக்கிற மீன் குழம்பு தான் டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு சிக்கன் ஒன்று செஞ்சுருக்கேன். இது வந்து 3 மணி வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். எப்படியும் மாங்காய்க்கு ஃபைட் பண்ணி மீன் குழம்புல போட்டாச்சுங்க. வாங்கி சுட்டு சாப்பிட்ற பொருள் எப்போவுமே டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது நம்ம வந்துட்டு அடம் பண்ணி ஒரு பொருளை வாங்கி சமைப்போம்ல, டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா? உங்களுக்கு அனுபவம் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். மாங்காய் கூடு, முருங்காய் கூடு, தேங்காய் கூடு சொல்லிவிட்டு. சரியா? மீன் வறுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நார்மல் மசாலா தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஃபிஷ் ஃப்ரை மசாலாலாம் வாங்க மாட்டேன். அதே மாதிரி தவாவில் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் போட்டு தான் நான் வந்து மீன் வந்து எப்போவுமே ஃப்ரை பண்ணுவேன். எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுப்பாங்க. உங்கள் வீட்டில் எப்படி சமைப்பாங்க? மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க. இவ்வளோ சமைச்சிருக்கேன். எங்கள் வீட்டில் மெயின் டிஷ் என்ன தெரியுமா? பழைய சாதமும் தயிரும் தாங்க. அவங்களுக்காக எடுத்து வச்சது. அவங்க ஓடி போயிட்டாங்க, டியூட்டி இருக்குது சொல்லிட்டு. ஸோ இது தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சரியா? இன்னைக்கு vlog வந்து உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் வந்து இந்த மாதிரி தொடர்ந்து டெய்லி vlog வந்து ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். உங்களோட சப்போர்ட் இல்லாமல் நான் எதுவுமே பண்ண முடியாது. நீங்களாம் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் என்னால் டெய்லி vlog வந்து ஷேர் பண்ண முடியும். ஸோ அதனால் டெய்லி வந்து டைம் இருக்கும் போதெல்லாம் நம்மளோட வீடியோஸை பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். சரியா? நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி vlogலாம் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ மறக்காமல் அதையுமே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. எல்லா வேலையும் 11 o'clockலாம் முடிச்சாச்சு. 11 o'clockலாம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பாத்திரமும் தேய்ச்சி முடிச்சிட்டேன். இன்னும் நிறைய இதில் ஷேர் பண்ணணும்னு இருந்தேன். நிறைய விஷயங்கள் மோர் அடித்து குடித்தது, சின்ன சின்ன விஷயம் இருக்கும்ல எல்லாத்துலேயுமே. இப்போ மோர் நார்மலாக தயிரில் வந்து மோர் அடித்து குடிச்சிருவோம். நான் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி குடிப்பேன். ஸோ நிறைய டைம் ஆகிடுச்சு, தாகமாக இருக்குது, எல்லாத்தையும் வீடியோ ஷூட் பண்ண முடியல இந்த மாதிரி சில விஷயத்தினால. அதெல்லாம் வந்துட்டு இன்னொரு நாள் நான் போடுறேன். நிறைய குறிப்புகள் போடணும்னு எனக்கு ஆசை. நான் என்னென்னலாம் குட்டி குட்டி விஷயத்தில் நான் பண்ணுவேன், அந்த மாதிரி குறிப்புகள்லாம் போடணும்னு ஆசை. கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் அதெல்லாம் நான் ஷூட் பண்ணி போடுறேன். சரியா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடணும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும். உங்களோட சப்போர்ட் தான் எங்களுக்கு வந்து இன்னும் மோட்டிவேட்டாக இருக்கும். ஓகேவா?